அஸ்ஸலாமு அலைக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சுமின் அடக்கத்தில் கலந்து கொண்டோம். அப்போது அடக்கத்தலத்தின் அருகே அமர்ந்திருந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். கடந்த இரவு தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ளாதவர் எவரும் உங்களில் உள்ளாரா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் உள்ளேன் என்றதும், இந்த குழியில் இறங்குவீராக என்றார்கள். உடனே அவர் குழியில் இறங்கி அடக்கம் செய்தார். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஃபுலைஹ் பின் சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், தாம்பத்திய உறவு என்பதை குறிக்க மூலத்தில் ஆளப்பட்டுள்ள முகாரஃபத் யுகாரிஃப் என்பதற்கு பாவம் செய்தல் என்பதே சொற்பொருளாகும் என நான் கருதுகிறேன். அபு அப்துல்லாஹ் புகாரி ஆகிய நான் கூறுகிறேன், இச்சொல்லில் இருந்து பிறந்த யக்தரீஃபு என்ற 613 வசனத்தில் உள்ள இறைச்சொல்லுக்கு தீமையை தேடிக்கொள்ளல் என்பது பொருளாகும். சஹீஹ் புகாரி 1342, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.